Within few days of starting whole food plant-based diet எனப்படும் முழு தானியங்கள், பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள் அடங்கிய உணவை உட்கொண்டால் obesity melts away, arteries open up, blood pressure comes down, joint pain goes away, digestion improves, bowel habits improve, migraine and headache disappear, psoriasis goes away, mental health improves, sleep pattern improves, erectile dysfunction goes away, diabetes reverses, skin problem goes away, lung function improves, heart function improves, gut microbiome improves, hormonal imbalance goes away, autoimmune disease goes away, kidney function improves என ஆதாரங்களோடு எடுத்துரைக்கிறார் 76 வயதாகும் மருத்துவர் மைக்கேல் கிளாப்பர். முழு தானியங்கள், பருப்பு வகைகள், பழங்கள், காய்கறிகள் அடங்கிய உணவை ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் உணவு என குறிப்பிடப்படுகிறது. மருத்துவக் கல்லூரிகள் நோய்களை மேலாண்மை செய்யும் டிசீஸ் மேனேஜர்களை உருவாக்குகின்றன. நோயை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய நியூட்ரிஷன் பற்றி எந்த மருத்துவக் கல்லூரியும் சொல்லிக் கொடுப்பதில்லை. பல மருத்துவர்களே உடல் பருமனால் அவதிப்படுகின்றனர் எனவும் தெரிவிக்கிறார் டாக்டர் மைக்கேல் கிளாப்பர். நியூட்ரிஷன் பற்றி நோயாளிக்கு ஒரு மருத்துவர் எடுத்துரைத்து அந்த நோயாளியை அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக மீட்டெடுக்கும் பயிற்சி எந்த ஒரு மருத்துவருக்கும் அளிக்கப்படவில்லை. நமது பல் அமைப்பு தாவரங்களை உண்ணுவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நமக்கு நீளமான கனைன் பற்கள் இல்லை என்பதையும் வலியுறுத்துகிறார். பெரிய மற்றும் வலுவான விலங்குகள் அனைத்தும் தாவரங்களை மட்டுமே உண்ணுகின்றன. ஜிம் மான்ஸ், ரோபர்ட் சீக், ரீச்சலே சேஸ், ரயான் நெல்சன், டெரெக் ட்ரெசைஸ் போன்ற ஆத்லட்ஸ் அனைவரும் ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் உண்ணும் சாதனையாளர்களே எனவும் பட்டியலிடுகிறார். ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் ப்ரிவென்ட்ஸ், சஸ்பென்ஸ் அண்ட் ஆர் க்யூர்ஸ் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் என 18 வகையான வியாதிகளை பட்டியலிடுகிறார் நியூட்ரிஷன் ஆராய்ச்சியாளர் 90 வயதாகும் டாக்டர் டி கோலின் கேம்பல். ஆதாரங்களின் அடிப்படையில் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகளை உணர்ந்து முயற்சி திருவனையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் எனும் திருக்குறளுக்கு ஏற்றவாறு ஏன் நாம் ஒவ்வொருவரும் நோயற்று வாழ முயற்சிக்க கூடாது? உங்களின் சிந்தனைக்கு.